ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்த்ரோ ப்ருஹஸ்பதிः ஷன்னோ விஷ்ணுருருக்ரமः நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः ஸோ சொன்ன மாதிரி இந்த சாப்டரில் மொத்தம் 12 அணுவாக்கம் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்ட் அணுவாக்கம் வந்து சாந்தி பாட்டு. அப்போ நடுவில் எவ்வளோ இருக்கும்? 10 அணுவாக்கம் வந்து உபனிஷத் பார்ட். உபனிஷத் பார்ட் இல்லை, டீச்சிங் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அண்டு லாஸ்ட்டு மந்திரம் வந்து சாந்தி பாட் ஆகிறது. அது வந்து ஒரு ப்ரேயர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். சாந்தி பாட் அப்படின்னு சொன்னாலே ப்ரேயர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ குரு அண்ட் சிஷ்யா 2 பேருக்குமே வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிற ஒரு போர்ஷன் தான் வந்து இந்த சாந்தி பாட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பகவானுடைய அனுகிரகத்தை வேண்டி கேட்குற ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த டீச்சிங்க்கு வந்து எந்த விதமான ஆப்ஸ்டக்கிளும் வந்து வந்துடக்கூடாது. படிக்கிறதுக்கும் சரி, அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் போய் ரிவைஸ்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கும் சேர்த்து நம்ம பண்ணுவோமோ மாட்டோமோ பாவம் தெரியல. உபனிஷத்துக்கு சொல்கிறது இந்த மனனம் நிதித்தியாசனம் இதுக்கெல்லாம் கூட உனக்கு எந்த ஆப்ஸ்டக்கிளும் வந்துடக்கூடாது, எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாந்தி பாட் அப்படிங்கிறது இருக்குது. ஜென்ரலாக வந்து தடைகள் 3 சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன 3 சோர்ஸு? ஆத்தியாத்மிக பிரதிபந்தம், ஆதி பௌத்திக பிரதிபந்தம், ஆதி தெய்வீக பிரதிபந்தம். ஆத்தியாத்மிக பிரதிபந்தம்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இருந்தே வர தடை அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட இருந்தே என்ன தடை வர முடியும்? நான் தான் ரொம்ப நல்ல பர்சன் ஆச்சு, என்கிட்டேருந்து எப்படி தடை வரும்? இன்னைக்கு வரலாமா வேண்டாமா? மழை வரா மாதிரி இருக்கே, வரும்போது நனைஞ்சுட்டோன்னா கஷ்டமாயிடுமே, போகும்போது நனைஞ்சுட்டோன்னா கஷ்டமாயிடுமே. எவ்வளோ பேர் யோசித்தோம் இன்றைக்கி அந்த மாதிரி? ஆல்மோஸ்ட் எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஆனால் அதையும் தாண்டி நாம் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆத்தியாத்மிக பிரதிபந்தத்தை வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்படி இல்லைன்னா யாராவது வருவான் நம்மளுக்கு, அப்போ உடனே நாம் டிசைட் பண்ணிவிடுவோம், அவள் வந்துட்டா நாம் போக வேண்டாம் அப்படின்னு நாமளே வந்து டிசைட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து ஆத்தியாத்மிக பிரதிபந்தம். அதுக்கப்புறம் வந்து மற்ற ஜீவராசிகள்னால ஏற்படுற பிரதிபந்தம் வந்து ஆதி பௌத்திக பிரதிபந்தம். பூதம் அப்படின்னு சொன்னால் லிவிங் பீயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு என்னது? ஆதி தெய்வீக பிரதிபந்தம். இதோ மழை, புயல், மின்னல்லாம் பார்த்தா அப்படியே பயந்துருவோம் நம்ம. அப்புறம் வந்து கரண்டெல்லாம் கட் ஆகிடும்,
ஆல்ரெடி கரண்ட் இருக்கிறது இல்லை. ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் எதுவும் வந்து இதுக்கு இருக்கக்கூடாது. இப்போ இருக்கவே இருக்க ஒரு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் என்னது? கொரோனா. இதையே நம்ம வந்து இன்னும் ஒரு பல வருஷங்களுக்கு சொல்லலாம் போல இருக்குது. இதுக்கு முன்னாடி எடுத்த டீச்சர்ஸுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இப்போ எடுக்கிற டீச்சர்ஸுக்கு கொரோனா வச்சே பல காலம் ஓட்டலாம், விதவிதமாக சொல்லலாம் அதை. ஸோ பேண்டமிக்கு இதெல்லாம் வந்து ஆதி தெய்வீகத்துக்கு கீழே வரும். இப்போ நம்ம என்ன பகவான்கிட்ட கேட்கலான்னா, அட்லீஸ்ட் நான் படிக்கிற டைம்லையாவது இந்த ஆப்ஸ்டிக்கிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் என்னை வந்து பாதுகாத்துக்கோ ஆர் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெம்ப்ரரி ஃப்ரீடம் அந்த நேரத்துலையாவது எனக்கு இதுக்கிட்டே இருந்தெல்லாம் கிடைக்கணும். அப்போ நம்மக்கிட்டே இருந்தே தடைகள் வரலாம் இல்லையா? இப்போ நம்மக்கிட்டே இருந்தே தடைகள் வரலான்னா நமக்கு உள்ளுக்குள்ளே நிறைய ஆர்கன்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய ஆர்கன்ஸால் சேர்ந்தது தான் நாம் அப்படின்னு எங்கே படிச்சிருக்கோம்? தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குது? 19. எவ்வளோ வாட்டி ப்ரீமியர் வந்து தத்துவபோதம் போட்டிருக்கோம். இந்த ஆன்சர்லாம் எப்படி சொல்லணும்? எவ்வளோ ஆர்கன்ஸுனா 19 ஆர்கன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த 19ம் எனக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்கக்கூடாது. தொல்லை கொடுக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அது எனக்கு கோஆப்ரேட்டும் பண்ணணும். இந்த ஸ்டடீஸ்க்கு எனக்கு அது கோஆப்ரேட்டும் பண்ணணும். இப்போது இந்த தத்துவபோதத்தில் இன்னமும் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோன்னா, ஒரு ஆர்கனுக்கும் ஒரு ப்ரிசைடிங் டெய்டி தேவதா அசோசியேட் ஆகியிருக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? கண்ணுக்கு சூரியன். ஓகே, இப்போது விதவிதமாக சொல்கிறேன், ஒருத்தரும் 19 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து அந்த மாதிரி தேவதாஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவளை வேண்டிக்கிறது மூலமாக நாம் வந்து நம்மளுடைய அங்கங்கள் எல்லாம் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஸ்டடீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறது? ஷம் பவது, ஷன்னோ மித்ர ஷம் வருணஹான் இருக்கு இல்லையா? ஷம் ஷம் பவது அப்படிங்கிறத நாம் வந்து சப்ளை பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த தேவதாலாம் வந்து எனக்கு நல்லதையே அருளட்டும் அப்படின்னு அர்த்தம். ஷம் அப்படின்னு சொன்னால் மங்களம் அப்படின்னு அர்த்தம், ஆஸ்பீஷியஸ்னஸ். ஸோ எனக்கு வந்து மங்களத்தை கொடுக்கட்டும், பவத்துனா கொடுக்கட்டும். ஸோ யாரை வந்து இந்த தேவதாஸ்லாம் வந்து கிரேஸ் பண்ணணும் அப்படின்னா, நஹா. நஹா அப்படின்னு சொன்னால் ப்ளூரல், நம்மளை அப்படின்னு அர்த்தம். சன்னோ மித்ரன் இருக்கு இல்லையா? ஷம் நஹ மித்ரஹா. அப்படி அது நோ இருக்குல்ல, அது வந்து நஹா அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் டீச்சர், நம்மளை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நம்மளுடைய கோ ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர் அவளையும் வந்து நாம் சேர்த்துக்கணும். ஏன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இருந்தால் கூட முடிஞ்சு போச்சு அன்றைக்கி கிளாஸு. அந்த ஸ்டூடெண்ட் சோகமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன கிளாஸு காதில் விழுமா? எதில் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பாள், ஏன் அவள் இன்றைக்கி வந்து சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவளோட மைண்டை ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி நம்மளோட டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் கிளாஸ் டைம்லையாவது அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் இருக்கட்டும். ஸோ எந்த தேவதாஸ்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, மித்ரஹா. மித்ர அப்படிங்கிற தேவதா வந்து நம்மளுடைய அந்த எக்ஸ்ஹலேஷன் பிராணன், அதுக்கான தேவதா. வெளியில் போகிற பிராணனுடைய டெய்டி வந்து மித்ரஹா. பிராணவிருத்தே தேவதா மித்ரஹா, வெளியில் போகிற பிராணன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேவதா என்ன? வருணஹா. வருணஹானா அபான விருத்தே தேவதா, இன்ஹலேஷன், உள்ளுக்குள்ளே போகிற பிராணனுக்கு பேர், அந்த டெய்டிக்கு வந்து வருணஹா அப்படின்னு பேர். ஸோ ப்ரீதிங் இன் அண்ட் ப்ரீதிங் அவுட் ரெண்டுமே வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? நார்மலாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லையா? ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளோட லைஃபே இன்ஃபேக்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ரெண்டு தேவதாவும் என்னை நல்லா பிளஸ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் ஷம் நஹ பவது அரியமா.
அரியமான சூரிய தேவதா. சூரிய தேவதா வந்து நம்மளுக்கு தெரியும் எந்த ஆர்கனுடைய ப்ரிசைடிங் டெய்டி, கண்ணுனுடைய சக்ஷுடைய தேவதா, ரைட்டு. அப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து நான் படிக்கணும்ல, புக்கெல்லாம் கொடுத்துருக்காளே, அதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி எப்பயோ தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டேன்னா என் கண்ணு வந்து நன்னா தெரியணும் அது படிக்கிறதுக்கு. அதனால தான் போல்டு பிரிண்ட்லாம் வேறு போட்டு கொடுத்துருக்கு. அதுவும் தெரியாமல் போயிடக்கூடாது, நன்னா வந்து எனக்கு அந்த எழுத்துக்கள்லாம் தெரியணும். அப்புறம் நான் வந்து நோட்ஸுன்னு ஒன்று எழுதுறேனே, அது பிரித்து பார்த்தா எனக்கே நான் எழுதினது புரியணும். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு முதல்ல தெரியணும், புரியறது அப்புறம் என்ன எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது என் கண்ணுக்கு முதல்ல தெரியணும். அதுக்கெல்லாம் என் கண் எப்படி வேலை பண்ணணும், நல்லா வேலை பண்ணணும். நல்லா வேலை பண்ணுறதுக்கு அரியமா தேவதா வந்து பிளஸ் பண்ணணும். ஸோ ஷம்னோ பவது அரியமா, ஷம் நக இந்திரஹா, இந்திரோ மேபலே ஏ ஸ்ருதஹா சொல்கிறோம்ல, ருத்ரத்தில் வந்து சான் பண்ணுவோம்ல, பலகும் ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே. ஸோ பலம் அப்படின்னா ஃபிட்னஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னால் வந்து கிளாஸில் வந்து முதுகு வலிலாம் இல்லாமல் நான் வந்து உட்காரணும். முதுகு வலி எனக்கு வந்துடும், அதனால என்னால் வந்து கிளாஸுக்கெல்லாம் வர முடியாது, ரொம்ப நேரம் என்னால் உட்கார முடியாது. அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு உபநிஷத்துக்கு தெரியும். அதனால தான் என்ன சொல்கிறது, சாந்தி பாட் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதை டெய்லி நம்மளை வந்து சாண்ட் பண்ண சொல்கிறது. அப்போ உபநிஷத்து மேலே நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு இருக்கணும்ல, அது சொல்கிற மாதிரி நம்ம கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறது. அப்போ இந்த சாந்தி பாட்டை டெய்லி நாம் சாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் ஆப்ஸ்டக்கிள்ஸ் விதவிதமாக செல்ஃப் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வருதோ அத்தனை ஆப்ஸ்டக்கிள்ஸும் டெஃபினட்டாக நம்மளை விட்டு நீங்கிடும். அந்த ஆப்ஸ்டக்கிளுக்கே டஃப் கொடுத்துடலாம் நம்ம. சாந்தி பாட்டை மட்டும் டெய்லி நாம் வந்து சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா. ஸோ இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் இல்லையா, உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து இந்திரன் வந்து என்னை பிளஸ் பண்ணட்டும். அதுக்கப்புறம் ப்ரஹஸ்பதி வந்து வாக் இந்திரியத்துக்கும் புத்திக்கும் வந்து ப்ரஹஸ்பதியை தேவதாவாக சொல்கிறான். நம்ம வாக் இந்திரியத்துக்கு ஜென்ரலாக என்ன தேவதா பார்த்துருக்கோம் தத்துவபோதத்தில், அக்னி தேவதாவை பார்த்துருக்கோம். இங்கே வந்து ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா ப்ரஹஸ்பதியும் வாக்குக்கு தேவதாவாக இருக்குது. ப்ரஹா அப்படின்னு சொன்னாலே வாக் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னோடய பேச்சு வந்து எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். என்னோடய கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். டீச்சருக்கு மட்டும் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருந்தால் போராது, ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கு இப்போ கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னா அதுக்கு பேஸ் எது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய புத்தி வந்து நல்லா தெளிவாக இருக்கணும், கிளாரிட்டியோடு அந்த புத்தி இருக்கணும். ஏன்னா கம்யூனிகேஷன் வந்து எதை கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்மளோட புத்தியில் உற்பத்தி ஆகிற தாட்ஸை தான் நாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் வேர்ட்ஸாக. அதனால் புத்தி வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கணும். என்னோடய திங்கிங் வந்து நல்லா ஒழுங்காக இருக்கணும். ஸோ திங்கிங் ப்ளஸ் கம்யூனிகேஷன் இது ரெண்டும் ப்ராப்பராக இருக்கணும். அதனால தான் திங்கிங் வந்து நல்லா கிளாரிட்டி திங்கிங் நம்மளுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் தர்க்க சாஸ்திரம்லாம் வந்து படித்தா, அந்த காலத்தில் படித்தா. இப்போது யாரும் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. வாக்குக்கு வந்து வியாக்கரண சாஸ்திரம் வந்து அதுக்கு தான் கொடுக்கப்பட்ட. கம்யூனிகேஷன் ப்ராப்பராக கிறிஸ்பாக இதுதான் அப்படின்னு வந்து பேசுகிறதுக்கு வியாக்கரண சாஸ்திரம் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் தேவதா என்னன்னா ஷன்னோ விஷ்ணுஹு. விஷ்ணு எந்த ஆர்கனுடைய ப்ரிசைடிங் டெய்டி, பாதையோ விஷ்ணுஹு. அப்போ என்னுடைய கால்கள் வந்து நன்னா வலிமையாக இருக்கட்டும். கால் நன்னா இருந்தால் தான் கிளாஸுக்கே வந்து ஃபஸ்ட்டு நம்மளால் வர முடியும். அது மட்டும் இல்லை, எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து கால்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எப்படிப்பட்ட விஷ்ணு இது, உருக்ரமஹா. உரு அப்படின்னு சொன்னால் லாங், நீளமான அப்படின்னு அர்த்தம். கிரமனா அடி. விஷ்ணுவுக்கு வந்து சொல்லுவோம்ல த்ரிவிக்ரமஹா அப்படின்னு, ஏன்னா 3 அடிகளால் உலகை வந்து அளந்தார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் உருக்ரமஹா ஆர் த்ரிவிக்ரமஹா, ரெண்டுமே வந்து நாம் சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட விஷ்ணு வந்து என்னை பிளஸ் பண்ணட்டும்.
ஸோ இப்படி வந்து இண்டிவிஜுவல் தேவதாஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டது. எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு? 19 காம்பனன்ட்ஸ் இருக்குது. 19க்கும் இண்டிவிஜுவலாக ஒரு தேவதாவையும் இன்வோக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தைத்திரிய உபநிஷத் கிளாஸுக்கு வந்து நம்மளால் போக முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சமஷ்டி தேவதாவை வந்து நாம் இன்வோக் பண்ண போகிறோம். இதெல்லாம் யார் இப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கா? ஸ்டூடெண்ட் வந்து பகவான்கிட்ட ப்ரே பண்ணுற மாதிரியான ஒரு மந்திரம் இது. ஸோ கலெக்டிவாக எல்லா தேவதாஸ்க்கும் சேர்ந்து ஒரு பேர் நாம் வந்து பார்த்துருக்கோம். என்ன பேர் அது? எல்லா தேவதாஸும் இப்போ வந்து இந்த ஆர்கன்ஸுக்கெல்லாம் ஒரு தேவதா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 19 காம்பனன்ட்ஸும் எந்த சரீரத்தை சேர்ந்தது? சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. சூக்ஷ்ம சரீர காம்பனன்ட்ஸுக்கு தேவதா எப்படி இருப்பான்? சூக்ஷ்மமாக இருப்பான். சூக்ஷ்ம தேவதாவோட கலெக்டிவ் ஃபார்ம் என்னது? ஹிரண்ய கர்ப்ப. அதை தான் இப்போ நாம் இன்வோக் பண்ண போகிறோம். ஸோ நமோ பிரம்மனே. இங்கே பிரம்மன் அப்படின்னா சகுண பிரம்மன் அப்படின்னு அர்த்தம். எந்த டைப் ஆஃப் சகுண பிரம்மன்? ஹிரண்ய கர்ப்ப ரூபேண சகுண பிரம்மன். யார் ஹிரண்ய கர்ப்பன்? எல்லா தேவதாசையும் சமஷ்டி தேவதாஸ்க்கு பேர் வந்து ஹிரண்ய கர்ப்ப. இப்போ ஹிரண்ய கர்ப்ப வந்து இன்விசிபிள் இல்லையா? கரெக்டாக இல்லையா? கண்ணுக்கு தெரியாது. சூக்ஷ்ம சரீரம் கண்ணுக்கு தெரியாது. ஆப்வியஸாக சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற பார்ட்ஸுடைய தேவதாவும் எப்படி இருந்தாகணும்? இன்விசிபிளாக தான் இருந்தாகணும். அதனால எப்படி ஒரு இன்விசிபிள் தேவதாவை வந்து இப்போ இது பண்ணுறது நம்ம? அதனால என்ன பண்ண போகிறோம்? ஒரு விசிபிள் தேவதா மூலமாக அந்த இன்விசிபிள் தேவதாஸை இப்போ நாம் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். யார் அந்த விசிபிள் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பார்த்தா நமஸ்தே வாயோ. வாயு, வாயுனா காற்று. வாயு இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து இந்த பிளானட்லேயே வந்து ஃபஸ்ட்டு வாழ முடியறது இல்லையா? இப்போ இது பூமி வந்து வாழறதுக்கு தகுதியான ஒரு பிளேஸாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வாயு. இப்போ லைஃபே வந்து வாயுனால தான் இருக்குது. ஸோ பிரத்யக்ஷ ஹிரண்ய கர்ப்ப தேவதா வாயு. இப்போ நமோ பிரம்மனே. அப்போ பிரம்மனே நமஹாக்கு வந்துட்டோம். முதல்ல என்ன சொன்னோம்? ஷம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து நமஹா அப்படின்னு மாறிட்டோம். நமஸ்தே வாயோ. ஸோ வாயு தேவதாக்கு என்னுடைய நமஸ்காரம். எப்படிப்பட்ட வாயு அது அப்படின்னா துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. இப்போ வாயு வந்து டைரக்ட்லி அவைலபிள் ஃபார் பர்செப்ஷன். கரெக்டா? இப்போ பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னால் கண்ணால் பார்க்கறது மட்டும் கிடையாது. கரெக்டா? அந்த பிரமாணத்துடைய ஃபஸ்ட்டு பிரமாணம் பேர் என்னது? பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம்னா என்னன்னு பார்த்தோம்? நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நாம் என்னெல்லாம் நாலெட்ஜை அடையிறோமோ அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ இந்த வாயு அப்படிங்கிறது வந்து பிரத்யக்ஷமாக இல்லையா? எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் வாயுவை? டச் மூலமாக நாம் வந்து வாயுவை தெரிஞ்சுக்கிறோம். அதனால துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. துவமேவ அசி பிரத்யக்ஷம் பிரம்ம. அப்படி அதை பிரிச்சுக்கணும். நீதான் பிரத்யக்ஷ ஹிரண்ய கர்ப்ப ஒரு நீதான் பிரத்யக்ஷ பிரம்ம. துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி. அடுத்த லைன் துவம் ஏவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி. துவம் ஏவன்னு அர்த்தம்? நீ மட்டும்தான் அப்படின்னா நீ மட்டும்தான். பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி. நீ மட்டும்தான் பிரத்யக்ஷ ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். வதிஷ்யாமின்னா நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பிரம்ம அப்படிங்கிறது வந்து ஹிரண்ய கர்ப்ப ரூபேன. இப்போ எல்லா தேவதாஸுடைய கலெக்ஷனை வந்து நாம் இன்வோக் பண்ணுறோம். ஆனால் எது மூலமாக பண்ணுறோம்? வாயோ தேவதா மூலமாக நாம் வந்து பண்ணுறோம். இப்போ இந்த ஹிரண்ய கர்ப்ப இருக்கு இல்லையா? இந்த ஹிரண்ய கர்ப்ப வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் நாலேஜை வந்து இந்த ஹிரண்ய கர்ப்ப வந்து ஆக்சுவலி ரெப்ரசென்ட் பண்ணுறது.
அதாவது எம்பாடிமெண்ட் ஆஃப் டோட்டல் நாலேஜ் வந்து ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஹிரண்ய கர்ப்பன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தாலே டோட்டல் நாலேஜ்னால தான் அந்த பேரே வந்து இதுக்கு கிடச்சிது. இப்போ ஹிரண்ய அப்படின்ற வார்த்தைக்கு ஜென்ரலாக என்ன பொருள் படுத்திப்போம்? தங்கம், கோல்டு அப்படின்னு சொல்லுவாள்ல. ஆனால் ஹிரண்ய கர்ப்ப அப்படிங்கிற கான்டெக்ஸ்டில் ஹிரண்ய அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் ஆகிறது அப்படின்னா ஆம்னீஷியன்ட், சர்வஜத்வம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆல் நோயிங் பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தமாகிறது. இப்போ எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஆப்வியஸாக நம்ம வந்து எப்படி ஜொலிப்போம் இல்லையா, தங்கம் மாதிரி தான் நம்ம வந்து ஜொலிப்போம். அதனால் அதுக்கு பேர் ஹிரண்ய கர்ப்ப. கர்ப்பனா வித்தின் இட் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். யஸ்ய கர்ப்பே சர்வஜத்வம் வர்த்ததே, அது வந்து ஹிரண்ய கர்ப்ப. ஸோ எல்லா வேதத்துடைய நாலேஜும் வந்து எதில் இருக்குன்னா ஹிரண்ய கர்ப்பாவில் தான் இருக்குது. அதனால் இப்போ ஸ்டூடெண்ட் வந்து கேட்டுக்கிறான், ரிதம் வதிஷ்யாமி. இப்போ சர்வசாஸ்திர ஞானம் அப்படின்னு அர்த்தம். ரிதம் அப்படின்னா இந்த இடத்துல ஆம்னீஷியன்ட், சர்வசாஸ்திர ஞானம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சத்தியம் வதிஷ்யாமி அப்படின்னா சாஸ்திர அனுஷ்டானம் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து ரிதம் அப்படிங்கிறது வந்து ஞானம், இந்த சாஸ்திர ஞானம். ரெண்டாவது வந்து அனுஷ்டானம். சத்தியம்னா இந்த இடத்துல அனுஷ்டானம். அப்போ நான் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதுபடி என்னோடய லைஃப்பை லீடு பண்ணுறது வந்து இந்த இடத்துல சத்தியம் அப்படின்னு ஆகிறது. சத்தியம் வத அப்படின்னு வந்து வேதம் வந்து சொல்கிறது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையை பேசு. உண்மையை தான் பேசணுங்கிற அறிவு மட்டும் எனக்கு இருந்தால் போருமா? நான் என்ன பண்ணணும்? உண்மையை தான் நான் பேசி பழகணும், அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும் இல்லையா. அந்த மாதிரி இது வேதத்தில் என்ன இருக்குதுன்னு இதுதான் இருக்குன்ற நாலேஜ் மட்டும் இருந்தால் போராது, ஆனால் அதை நாம் அனுஷ்டானத்துக்கும் கொண்டு வரணும். ஆச்சாரஹா அப்படின்னு அதை தான் சொல்கிறோம். ஸோ அதுக்கு பேர் சத்தியம், ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பேர். ஸோ நம்மளுடைய அனுஷ்டானத்துக்கு கொண்டு வருது. இப்போ சாஸ்திர ஞானம் வந்து ரிதம், சாஸ்திர அனுஷ்டானம் சத்தியம். ரெண்டுமே வந்து ஹிரண்ய கர்ப்ப தான். ரெண்டுமே ஹிரண்ய கர்ப்பில் இருக்கிற அதுக்குள்ளே தான் அது இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம்? நீந்தான் ஞானம், நீந்தான் ஆச்சாரஹா. அப்புறம் என்ன? தத் மாம் அவது. தத் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரம்ம, சகுண பிரம்ம. சகுண பிரம்மனா யார்? இப்போ எதை பற்றி பேசின்னு இருக்கோம்? ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னு பேசின்னு இருக்கோம் இல்லையா. இப்போ ஹிரண்ய கர்ப்ப ரூப சகுண பிரம்ம. மாம் அவது அப்படின்னா அந்த ஹிரண்ய கர்ப்பன் என்னை பாதுகாக்கட்டும். அவத்துனா என்னை ப்ரொடெக்ட் பண்ணட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு விதத்தில் அவர் வந்து என்னை இப்போது ப்ரொடெக்ட் பண்ணணும். என்னது? என்னால் வந்து இந்த நாலேஜ் அடையப்படணும். அது மட்டும் இல்லாமல் நான் அதுபடி என்னுடைய லைஃப்லையும் என்னோடய வாழ்க்கையும் நான் வந்து நடத்தணும். ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்து நோவர் ப்ளஸ் டூவர் ஸ்பிளிட்டு வந்து இருக்கக்கூடாது இல்லையா. சொல்லுவாள்ல, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது ஏதோ கோவில், அந்த மாதிரி. இப்போ வாட் ஐ நோ அண்ட் வாட் ஐ ஆம், அது ரெண்டுத்துக்கும் ஸ்பிளிட்டு இருக்கக்கூடாது, டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. இந்த படிப்பே என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். காயிக வாச்சிக்க மானசம் 3 லெவல்லையும் எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனது நடக்கணும். அப்போ ஹிரண்ய கர்ப்பா என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணு. ஸோ இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி என்னை நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணு. அண்ட் இந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ் ஸ்டூடெண்ட்டு கூட, இந்த ப்ரேயர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு. அதனால் சொல்கிறான், என்னோடய டீச்சருக்கும் வந்து லாங் லைஃபை கொடு அப்படின்னு சொல்கிறான். ஏன்? எனக்கு புரியறதுக்கு முன்னாடி டீச்சர் போய் சேர்ந்துட்டா எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுமே இல்லையா. அதனால கேட்குறானா. அதனால தத் வக்தாரம் அவது. வக்தாரம்னா குரு, டீச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹிரண்ய கர்ப்பா என்னோடய டீச்சரையும் நீ வந்து காப்பாற்று, ப்ரொடெக்ட் பண்ணு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயமா இருக்கிறதுனால 2 வாட்டி ரிப்பீட் ஆகிறது. ஸோ ஹிரண்ய கர்ப்பாவை இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸ்வராவுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸ்வரா தானே ஹிரண்ய கர்ப்பாவும் அப்பியர் ஆகிறார், கரெக்டா? அதனால ஈஸ்வரா அப்படின்னு நாம் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ ஈஸ்வரா என்னை காப்பாற்று, என்னோடய டீச்சரையும் நீ வந்து காப்பாற்று.
ஸோ இந்த தைத்திரிய உபனிஷத்து கிளாஸ் வந்து எந்த விதமான ஆப்ஸ்டக்கிளும் இல்லாமல் நடக்கட்டும். கிளாஸுக்கு நான் வந்து ஒழுங்காக வரணும். ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு மட்டும் வந்து புக்கு மட்டும் வாங்கின்னு போயிட்டு நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு புக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சா பகவான் நம்மளுக்கு மேலே இன்டெலிஜென்ட்டாக இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அதனால் எல்லா கிளாஸுக்கும் ஒழுங்காக அட்டெண்ட் பண்ணணும். ஏதாவது ஆப்ஸ்டிக்கிள் வந்ததுன்னா அதை நீக்கிறதுக்கு பகவானை நம்பினோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் எல்லாம் நீங்க போகிறது. இப்போ நம்ம வந்து பகவானை நம்பலைன்னு அர்த்தம் இல்லையா? ஆப்ஸ்டிக்கிள்லாம் இருந்து நம்மளால் வர முடியல அப்படின்னா பகவானை நாம் வந்து நம்மலை அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ இதை வந்து ஒழுங்காக இந்த உபனிஷத்தை எப்படி ஆஸ்பீஷியஸாக ஆரம்பித்தோமோ அதே மாதிரி பத்திரமா கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எல்லாம் ஒழுங்காக நடக்கணும். அவத்து மாம் அவத்து வக்தாரம். ஸோ மறுபடியும் என்னை காப்பாற்று, என் டீச்சரை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆத்தியாத்மிக பிரதிபந்த நிவೃತ್ತಿ, ஆதி தெய்வீக பிரதிபந்த நிவೃತ್ತಿ, ஆதி பௌத்திக பிரதிபந்த நிவೃತ್ತಿ.